வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு கரகாட்டக்காரன் அந்த படத்தை பற்றி சில குறிப்புகள் மட்டும் பேச போகிறோம். அந்த கரகாட்டக்காரன் நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தேவி தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தேவி கலான்னு இருக்கு. அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின ஒரு படங்க. திரு ராமராஜன் அவர்கள் நடித்த படம், கனகா நடித்த படம், இளையராஜா இசையமைத்த படம், கங்கை அமரன் வந்து இயக்குனராக பணியாற்றிய படம். ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படங்க. அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ணி கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு ஒரு பிரபலமான ஒரு விமர்சகர் வந்து படம் பார்க்க வந்தார். அவர் கூட ஒரு நண்பரும் வந்தார். அவர் மீடியேட்டர் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்தா அந்த அவருக்கு பிடிக்கல அந்த விமர்சகருக்கு. ஆனால் அந்த கூட வந்தவருக்கு அந்த படத்தை பிடிச்சிருக்கு. அப்போ மீடியேட்டர் சொல்கிறார், அவர் தான் வேணான்றாரு, நான் இந்த படத்தை வாங்கிக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ அவர் அது வேணாங்க, இந்த படம் அவரே நல்லா இல்லைனாக்கா ஓடாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வற்புறுத்தி அந்த படத்தை அவர் வாங்கிக்கிறார். வாங்கி பாருங்கள், இத்தனை காலமாக அவங்க சினிமாவில் இருக்காங்க, அவங்களால அந்த படத்தை வந்து கிஸ் பண்ண முடியல. ஆனால் புதுசாக ஒருத்தர் வராரு, சினிமாவுக்கு அறிமுகமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு வராரு. அவருக்கு அந்த படத்து மேலே அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஒரு நம்பிக்கைங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரியான ஹிட்டு. அவர் வாங்கினது 5 லட்சமோ அது அந்த மாதிரி வேலை தான், அந்த காலத்தில் ஒரு சின்ன வேலை தான். ஆனால் பல லட்சங்களை வாரி கொடுத்த ஒரு படங்கள், அப்படிப்பட்ட படங்கள். திரு கருமாரி கந்தசாமி அவர்கள் தான் அதில் வந்து தயாரிப்பாளராக இருந்தது. அவ்வளோ ஒரு ஒரு படம்லாம் இப்போ இந்த காலத்தில் அது மாதிரி இவ்வளோ ஒரு மெகா ஹிட்டான படங்களை இப்போ பார்க்குறது மிக அரிதாக இருக்கிறது. கவுண்டமணி செந்தில் காமெடி அது மாதிரி எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு படங்க. சாதாரண ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நன்றி.